அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வகையான சட்னி, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சட்னி. இதற்கு தேவையான பொருள்கள்: அரை மூடி தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. உடச்ச கடலை 50 கிராம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நாம் இதில் துருவி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். உடச்ச கடலை சேர்த்துடலாங்க. கூடவே நாம் இஞ்சியும் சேர்த்துடலாம். இஞ்சி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. தேங்காய் சட்னிக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து அரைங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம். கூடவே நாம் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாங்க. இது 1 ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. நம்ம தாளிச்சதை அரைச்சி வச்ச தேங்காய் சட்னியில் சேர்த்தலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி. கார சட்னி. இதற்கு தேவையான பொருள்கள்: 5 காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 5-6 பல் பூண்டு, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேங்க, 1 ஸ்பூன் உளுந்து, எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க கடுகு அரை ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவுங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணல் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே நாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நாம் பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ நாம் இதில் புளி சேர்த்துடலாம். கூடவே நாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறின உடனே நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. நாம் இப்போ இதில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம்.
நான் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நாம் இதில் கடுகு சேர்த்துடலாம். நான் இதில் கடுகு சேர்த்துட்டேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை கார சட்னியில் சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கார சட்னி. வெங்காய சட்னி. இதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் நான் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவுங்க. நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நான் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே நாம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்ததாங்க டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின உடனே நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. நாம் இதில் கடுகு கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். நான் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். நாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நாம் வெங்காய சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காய சட்னி. வேர்க்கடலை சட்னி. இதற்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 100 கிராம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, துருவன தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையே சேர்த்துட்டேங்க. நான் வறுத்த வேர்க்கடலைனால அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் வெறும் வானலை நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நாம் இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நாம் புளியும் சேர்த்துக்கலாங்க. நாம் துரி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நாம் இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. நாம் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். நான் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேங்க. நாம் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம்.
நாம் இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. கூடவே நாம் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிச்சதை வேர்க்கடலை சட்டியில் சேர்த்தலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை சட்னி. புதினா சட்னி. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேங்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 துண்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவுங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. நாம் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நாம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. நாம் இப்போ இதில் புதினாவை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நாம் தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் இஞ்சி சேர்த்துடலாம். கூடவே நாம் பூண்டையும் சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே நாம் புளியும் சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின உடனே நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. நாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நாம் இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. நாம் இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து சேர்த்துக்கலாம். இதில் நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்துருக்கேங்க. நான் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ புதினா சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி. கொத்தமல்லி சட்னி. இதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க, சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் வந்து ஒரு 3 துண்டு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. நாம் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் இதில் உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க.
கூடவே நாம கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நாம் இஞ்சியை சேர்த்துடலாம். இப்போ நாம் தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் புளியை சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நாம் இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் உளுத்தம் பருப்பை சேர்த்துடலாம். நாம் இதில் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தாளித்ததை கொத்தமல்லி சட்னியில் சேர்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி சட்னி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான சட்டுன்னு ஒரு பூண்டு சட்னிங்க. நான் ஏற்கனவே அன்னையின் கைமணம் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 7 வகையான சட்னிங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, பூண்டு சட்னி. ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான சட்னின்னு செஞ்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.